ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு குயிக் அண்ட் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ். இது ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது முளைக்கட்டின பயிரை வச்சு நம்ம குயிக்காக ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அவல் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸை வச்சு உப்மா. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்குங்க. இப்போ இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இங்கே நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி, அதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளியை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட பொடி பொடியாக நறுக்கி வச்ச கேரட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், கொஞ்சம் வாசத்துக்காக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது இதில் 1 கப் அளவுக்கு பைத்தம் பயிரில் நான் முளைக்கட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் உப்புமாக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சிகப்பு அவலை நான் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அவல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிட்டீங்கன்னா இந்த உப்புமா ரெடி ஆயிரும். இந்த ஸ்ப்ரவுட்ஸில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் கே அதிகமாக இருக்குது. இந்த வைட்டமின் கே நம்மளோட போன் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்ப்ரவுட்ஸ் கொலஸ்ட்ரால் லெவல் கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இன்க்ரீடியண்ட். இதை அடிக்கடி நம்ம டயட்டில் சேர்த்திக்கிறது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ கடைசியாக இதில் 4 to 5 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த போஹா உப்புமா பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஏற்ற அருமையான டிஷ். ஏன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது பசியை ரொம்ப நேரத்துக்கு கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகக்கூடிய குயிக் அண்ட் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துருப்பீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரவுட்ஸ் பெசரட்டு. இந்த முளைக்கட்டின பயிரை வச்சு பெசரட்டு தோசை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் 2 கப் அளவுக்கு முளைக்கட்டின பயிரை சேர்த்துக்கோங்க. இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு பெசரட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது தோசை சுட்டுடலாம். இப்போ கல் சூடாயிடுச்சு, இதில் நான் தோசை சுட்டுறேன். இந்த மாவில் பார்த்தீங்கன்னா நான் அரிசி மாவு சேர்க்கல, அதனால இந்த தோசை கொஞ்சம் சாஃப்டாக தான் வரும். உங்களுக்கு கிறிஸ்பியான தோசை தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மாவுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து தோசை சுட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் பெசரட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.